அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகளை எல்லாம் இருக்கீங்களா? இன்றைக்கி மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். என்ன மீன் வாங்கலாம்? செங்கால மீன் சாப்பிட்டாச்சு, மத்தி மீன் சாப்பிட்டாச்சு, புதுசாக ஏதாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த மீன் தான் புதுசாக இருந்துச்சு. என்னை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்போம், ஆனால் ரொம்ப நாளாக மத்தி மீன் சாப்பிட்டு செங்கால மீன் சாப்பிட்டு வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நம்ம பயலுவலும் சாப்பிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டிலையும் சரி முள் இல்லாத மீன் தானே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறதுன்னு பார்த்தாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சக்கன்னு கத்திரிக்கோளால் எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்படி எப்படின்னு ஒரு மணி நேரம் ஆகிடும் போலையே. ஒரு மீன் முடிக்கிறதுக்கே 10-20 நிமிஷம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகுமோ மீனை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு? வெண்டு கலண்ட போது இன்றைக்கி மீனுக்கு ஆசைப்பட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்டு முள் இல்லாத மீனாக இருக்குன்னு ஆசைப்பட்டு இப்படி ஆகி போச்சே, என்ன பண்ணுறது? சரி எப்படியோ நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த மீனை எல்லாத்தையும் ஆஞ்ச இடத்துக்கு நல்ல வேகமாக கடன்னு ஆய்வுன்னு சொல்லிட்டு ஆஞ்சேன். இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். என்ன மீனுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த மீனை வாங்கிறதுக்கு நம்ம பெரிய மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். நாகப்பட்டினம் மார்க்கெட்டுக்கே போகிறோம், ஒரு வியாபாரத்துக்கே போகிறோம், வீட்டுக்கே வாங்க போகிறோன்னா 2 மணிக்கு 3 மணிக்கு போனாக்கா 6 மணிக்கு 7 மணிக்கு தான் வீடு வந்து சேரலாம் போல். அவ்வளோ நேரம் ஆகிடும். அங்கே ஒருத்தரை நான் போயிருந்தேன், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் 2 மணிக்கு போயிட்டு மீனெல்லாம் வாங்கி பேக்கிங் பண்ணி ஐஸ் போட்டு பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு வீட்டுக்கு 7 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ரெடியாகி வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரம்லாம் முடித்து வரத்துக்கு 2-3 மணி ஆகிடும். இப்படியே தான் அவங்க வாழ்க்கை ரொட்டேட்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ரொம்ப கஷ்டங்க. ஒரு மார்க்கெட்டில் போய் மீனை வாங்கிட்டு வந்துட்டு அதை விற்று முடிக்கிறதுக்கு அடுத்தது அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? என்ன ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ அடுத்தது அப்படியே ரொட்டேட்டாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன். ரொம்ப கஷ்டங்க. ஆனால் மீன் 300 ரூபா சொல்கிறாங்க. இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருக்குதுங்க. தூக்கம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக ரெட்டிஸாக இருக்கும். அவங்க நிம்மதியாக தூங்கி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக மீனை சுத்தம் பண்ணியாச்சு. துண்டை போட்டுற வண்டியாக தான் பாருங்கள், பளிச்சின்னு இருக்குது. அடுத்தது துண்டு தான் பாருங்கள், துண்டாக போட்டாச்சு. மீன் நல்ல புது மீன் வாங்கினா தான் இந்த மாதிரி துண்டு கரெக்டாக வெட்ட முடியும். இல்லைனாக்கா அப்படியே நம்ம பிரிங்கிக்கிட்டு போயிடும். அதனால் மீனை பார்த்து வாங்குங்க, ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். சோறும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வறுவலும் ரெடியா? அவ்வளோத்தான், சாப்பிட ரெடி ஆக வேண்டியது தான். யாராருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்? என்ன மீன் குழம்பு, வெள்ளை சோறு, மீன் வறுவல் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. ப்ளீஷு வாய் ஊறுது, எச்சி ஊறுது, இனிமே பொறுக்க முடியாது, சாப்பிட வேண்டியது தான். யாராருக்கெல்லாம் எச்சி ஊறுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்டையில் எல்லாமே விழுந்துடுச்சு, இனிமேல் பொறுக்க முடியாது. அதனால் பை. முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பசி தாங்க முடியல, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பை.